ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொள்ளை இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன கல் பயிறு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அரை டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 4 தக்காளி எடுத்திருக்கேன் ரசத்துக்கும் சேர்த்து. சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி, மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். கொஞ்சம் மல்லி இலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொள்ளை சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரசத்துக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துடும். 2 தக்காளியை ரசத்துக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்க கொள்ளை அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை தனியாக வடித்து வச்சிடலாம். அப்போ தான் கொள்ளு சீக்கிரம் ஆறும் அரைக்கிறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் இதில் இந்த பச்சையாக சேர்க்குற இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் பச்சையாகவே சேர்க்கணும். இது கூட அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஜாரில் வேக வச்ச கொள்ளு ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியும் இது கூட பாதி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். தேவைன்னா சால்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொள்ளு ரசமும் செஞ்சிடலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியோட எடுத்து வச்சுருக்க தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து கூடவே சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். புளி தண்ணி வேணும்னாலும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. லைட்டாக நுரக்கட்டினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் ரெடி. சூடான சாதத்தோட கொள்ளு பருப்பு நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.